கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவ நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், யாரெல்லாம் இந்த நாளிலும் வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த நாளிலும் இணைந்திருக்கிறீங்களோ, ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா வேதத்தை அதிகமா தியானிங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும், அது எந்த இடமா இருந்தாலும் சரி. இப்ப ஆன்லைன் மூலியமா கர்த்தருடைய கிருபையினாலே தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கேட்கறீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு, என்னையும் ஆசீர்வதிப்பாரு. அதே போல நீங்களும் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. அவங்களும் இணைந்து தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் கேட்பாங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கும் போது உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கும். யாரெல்லாம் ஊழியத்தோடு இணைந்து நீங்களும் கர்த்தருக்கா எழும்புறீங்களோ, கர்த்தர் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் என் நாமத்தை, கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்க எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் எங்கும் பேசுவேன், எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. உடனே உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், எந்த இடமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ அதே இடத்துல ஒரு உயர்வு, அதே இடத்துல ஒரு ஆசீர்வாதம், அந்த இடத்துல உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். உன்னிடத்தில் வந்து என்று எழுதப்பட்டிருக்கு. உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்குறீங்களோ, எந்த இடத்துல எந்த நாட்டுல நீங்க கேட்குறீங்களோ, உங்க பக்கத்து வீடா இருக்கலாம், நீங்க வேலைக்கு போற இடமா இருக்கலாம், ஒருவேளை காலேஜ் படிக்கலாம், ஸ்கூல் படிக்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உங்க மேல பிரியமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க மேல அன்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்க மேல பாசமா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. எந்த நாட்டுக்குள்ளே அப்ப அந்த செய்தியை கேட்டு புதிய நாளுக்காக ஜெபிக்கணும், அந்த தேசத்துக்குள்ளே கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும், உங்க பிள்ளைகளை உயர்த்தணும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். உங்க பிள்ளைகளுடைய சிரசு மேலே ஆசீர்வாதத்தை வைங்க, உங்க கரத்தை வைங்க. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய மகிமையினால் மூடுங்க. விசேஷமா உங்களுடைய கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். இரவும் போலுமா வேதத்தை தியானிக்கூடிய பிள்ளைகளா மாறட்டும், ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும், துதிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. கர்த்தருடைய கரம் கூட சகலவற்றையும் மாற்றி நன்மையாக ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பகலில் விசேஷமாக மேகஸ்தமோ, இரவுல அக்கினி ஸ்தம்பமோ உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு ஒரு கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். உங்க கரத்துல அர்ப்பணிக்கும். துதிகான மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாகிய அன்பும், பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.